வருமானத்தை முதல்ல நீங்கள் திட்டமிடணும். இந்த மாதம் நமக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் என்னென்ன, இதில் நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணணும் இப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம திட்டமிடணும். நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியுடைய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தை கரெக்டாக நம்ம செலுத்தினோம்னா 20 வருஷத்துக்கான அந்த பலனை அனுபவிக்க முடியும். இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இன்றைக்கே நம்ம செலவு பண்ணோம்னா அது நமக்கு பிற்காலத்தில் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் கொண்டு போய் விட்டுடும். இந்த ஆஃபர் கொடுக்குறதுன்றது ஒரு 10,000 ரூபாய் பொருள் நான் 2,000 ரூபாய் ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 2,000 ரூபாய் சேமிக்கல, மாறாக 8,000 ரூபாய் நீங்கள் உங்களை செலவு செய்ய வைக்க வச்சிருக்கு. வணக்கம். வெல்த் கேஃபே நேயர்களுக்கு நான் முரளிதரன், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அண்ட் நிதி ஆலோசகர். இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாதித்த பணத்தை எப்படியெல்லாம் இழந்துட்டுருக்குறோம், அதை இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எதனால் நம்ம அதை இழக்கிறோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இதை பேச போகிறோம். நம்ம இன்றைக்கி அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் மாதமோ இல்லை ஏதோ ஒரு வருமானம் ஈட்டித்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வருமானத்தை சரியான வகையில் அதை நம்ம செலுத்துறது கிடையாது. எப்படி அதை கையாளணும், எப்படி கையாண்டால் அது நமக்கு நன்மையாக தரும் அப்படின்றத நம்ம கையாளுறது இல்லை. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தவங்கள பார்த்து அவங்களுடைய இதை என்னென்ன தெரிஞ்சிக்காமல் அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறதுனாலையும் இன்றைக்கி நம்மளுடைய பணத்தை இழந்துட்டுருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம். திடீர்னு நம்ம கூட இருக்கிற நண்பர், நீ இன்னுமா 2 வீலரில் போயிட்டுருக்கிற, கார் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசையை தூண்டுவார். அது பேச்சு கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நம்மளுடைய வருமானம் என்னன்றது தெரிஞ்சிக்காமே நிறைய பேர் இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளும் இன்றைக்கி கார் வாங்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுறாங்க. இது நான் எல்லாரையும் சொல்கிறாங்கன்னு சொல்ல, இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய வருமானத்துலேருந்து அந்த பெரும்பகுதி அந்த இஎம்ஐக்கு போகுது. அதில் சில பிரச்சனைகள் வருது. ரெண்டாவது, திட்டமிடல் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை முதல்ல நீங்கள் திட்டமிடணும். இந்த மாதம் நமக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் என்னென்ன, இதில் நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணணும் இப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம திட்டமிடணும். திட்டமிட்டு பண்ணோம்னா எந்த இழப்பும் வராது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது, இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட ஒரு தொகையை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு வேண்டி பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணி இந்த தொகையை உங்களுக்கு எடுத்து தரோம். மாதம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இவ்வளோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் போட்ட டபுள் ஆகிடும், 2 வருஷத்துலேயே டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஆசையை தூண்டி உங்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடுக்க முடியும். 1 வருஷமோ 2 வருஷமோ தான் அவங்களால கொடுக்க முடியும். இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய முதலீட்டாளர்களை ஈர்த்து இதனால் அவங்க பெரிய லாபம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் ஒரு நிலைமைக்கு போய் இன்றைக்கி அந்த மாதிரி மூடிட்டு போன கம்பெனிகள் நிறையா இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாராவது இந்த மாதிரி எனக்கு அதிகமாக பணம் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரி கம்பெனிகளில் முதலீடு செய்யாதீங்க. இதுலேயும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு நான் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை போய் காட்டுறாங்க. அதனால் அதுக்கும் உங்களுடைய முதலீட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இதுக்கு மேலே போய் ஒருபடி சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பத்திரத்தில் எனக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க சார், அதனால் நான் சேஃப்னு நான் முதலீடு பண்ணேன்னு. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பத்திரம் கொடுத்தா கூட நீங்கள் அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. அதுவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு தான் பத்திரத்தில் தைரியமாக கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? சப்போஸ் ஒருத்தர் நீங்கள் பணம் கொடுத்துட்டாரு, ஏமாற்றிட்டாரு, அந்த பணத்தை வச்சு நீங்கள் போய் கேஸ் போட போகிறீங்களா? கேஸ் போட்டிங்கன்னா எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடக்கும்? அதுக்கு பணம் யார் செலவு பண்ணுறது? ஸோ இதெல்லாம் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டியான நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இதில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் எங்கே முதலீடு செய்தாலும் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியுடைய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏதோ வெப்சைட்டில் போய்ட்டோ இல்லை அந்த கம்பெனிகிட்ட போய் எத்தனை வருஷமாக அவங்க மார்க்கெட்டில் இயங்கிட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் அதனுடைய டைரக்டர் இல்லை ஓனரு, எப்படி நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற பணத்தை எங்கே முதலீடு பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் சாத்தியமாக, அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் பங்குகள் சாத்தியமா, இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் முதலீடு பண்ணிங்க. உங்களை எல்லாருக்குமே தெரியும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் சகின்றதில் ஒரு வீடியோ எல்லா இடத்துலையுமே நிறையா பாப்புலராக போயிட்டு இருந்தது. குமார் சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியில் ஒருத்தர் கேட்பார், யார் அந்த குமார்னு. கடைசியில் பார்த்தா யாருமே அதுக்கு இருக்கவே இருக்க மாட்டாங்க ஆள். இந்த மாதிரி இன்னொருத்தரை காமிச்சு நம்மளை அந்த பணத்தை வாங்க வச்சிடுறாங்க. அது மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு இதையும் நீங்கள் என்கொயரி பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க, யாரெல்லாம் டைரக்டர், உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் இழக்க மாட்டீங்க. அடுத்ததாக
நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி செபி ரிஜிஸ்டர்டா, ஆம்ஃபி ரிஜிஸ்டர்டா, ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டான்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செபி ரிஜிஸ்டர்டும் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் கம்பெனி வந்து எந்த தவறுகளுமே நடக்காது. ஏன்னா அந்த நிதி நடத்துறதுக்கு அவங்க வந்து அந்த பல ஃபீஸ் கட்டி தான் அவங்க வந்து செபிலையும் ஆர்பிஐலையும் கட்டி தான் அவங்க வந்து அந்த நிதி நிறுவனமே நடத்த முடியும். அந்த மாதிரி நிறுவனங்களில் உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்றதை விட வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் நீங்கள் அதில் முதலீடு பண்ணுங்கள். உங்கள் நண்பர் சொன்னார், பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் நம்பி ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணி உங்கள் முதலீடுகளை இழக்காதீர்கள். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் முதலீடு செய்யும்போது அது வந்து நகை சீட்டாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். இன்றைக்கி நகை சீட்டே பார்த்தீங்கன்னா 11 மாதத்துக்கு மேலே கட்ட முடியாது. யாராவது நான் வந்து 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ஆல் இல்லீகல். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணுறதை தவிர மற்றதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். நீங்கள் எஸ்ஐபி முறையிலேயே கட்டலாம். அதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வருமானத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எதெல்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படின்றத வந்து இது பண்ணோம். இன்றைக்கி நம்மளுடைய பணத்தை வந்து இன்னைய தேவைகளுக்கு மட்டும் இல்லை, நாளைய தேவைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த வருஷ தேவைக்கு மட்டும் இல்லை, இதையும் தாண்டி நம்மளுடைய எதிர்காலத்துக்கள் 10 வருஷம் 20 வருஷத்துக்கான பணத்தை நம்ம தேவைப்படுது. அதனால் இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தை கரெக்டாக நம்ம செலுத்தினோம்னா 20 வருஷத்துக்கான அந்த பலனை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இன்றைக்கே நம்ம செலவு பண்ணோம்னா அது நமக்கு பிற்காலத்தில் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம பணம் கையில் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய எதிர்கால கோல் எவ்வளோ இருக்குது, நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு வரையறை வகுத்துக்கிட்டு, இன்னும் கரெக்டாக நீங்கள் சொல்ல போனோன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போகும்போதோ இல்லை நிறைய இடத்துல வந்து ஒரு அழகான வீடை பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து அந்த அழகான வீடு உருவாச்சு, தே ஹாவ் எ ப்ளூ பிரிண்ட். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் போட்டு வச்சிட்டிங்கன்னா, அதுபடி நீங்கள் மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா வாழ்க்கையை உங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து எந்த விதமான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளும் இல்லாமல் கொண்டு போக முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த பெற்றோர்களாகட்டும் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ணதுனால தான் அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் நிறைய நல்லா அழகாக நடந்தது. பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சொசைட்டி ப்ரெஷரு ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு வந்ததுனால இன்றைக்கி வந்து நம்ம எதனால் இவ்வளவு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளம்பரங்கள்னால நம்ம தூண்டப்படுறோம். சில விளம்பரங்கள் பார்த்தோம்னா அது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இது மாதிரி அவங்களை காமிச்சிடுறாங்க. அதில் தூண்டப்படுறோம். அதனால் அதை நம்ம வாங்கி நம்மளோட பணத்தை இழக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புது என்னென்னா, இந்த ஆஃபர் சேல் இதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. இந்த ஆஃபர் கொடுக்குறதுன்றது வந்து ஒரு 10,000 ரூபாய் பொருள் நான் 2,000 ரூபாய் ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் 2,000 ரூபாய் சேமிக்கலை, மாறாக 8,000 ரூபாய் நீங்கள் உங்களை செலவு செய்ய வைக்க வச்சுருக்கு. அதனால் நீங்கள் லாபம் அடையவே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பணம் இழக்கிறதுக்கான வழிகள். அப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நிச்சயம் நமக்கு தேவையா, இது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விளம்பரங்கள் பார்த்து இல்லை அதில் வந்ததா, இல்லை நம்ம நண்பர் சொல்லி வந்தாரா, இது என்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு உதவியாக இருக்கும், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா இப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படுதாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணாமல் அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி பொருளை வாங்கி குவிச்சிட்றாங்க. அப்போ உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் இழக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு இது பண்ணாதீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குற யாருமே உங்களுக்கு ஆஃபர் முடிஞ்சால் அடுத்த மாதம் அவங்க வந்து அந்த நிறுவனத்தை வந்து க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா அடுத்து நடந்து தான் இருக்க போகுது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆஃபர் போடுவாங்க. அதனால் இந்த ஆஃபர்ன்றதெல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் கிமிக் தான். அதெல்லாம் நீங்கள் நம்பி உங்களுடைய பணத்தை இழக்காதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கா, அதனுடைய அந்த பொருளுடைய தரம் உங்களுக்கு தெரியுது, அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்குங்க. பட் வெறும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிய அந்த பொருளை வாங்கி உங்களுடைய பண மதிப்பை நீங்கள் இழக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் மிக சிறந்த ஒரு எதிர்காலமாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா, இந்த நிகழ்வுகள்லாம் நிறையா வந்து ஒரு பெண்கள் மத்தியில் தான் அதிகமாக நடக்குது. ஏன்னால்னா அவங்களுக்கான அந்த முதலீட்டு அனுபவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலை நிமித்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அதை வந்து சரியாக கையாளுறதில்ல. இன்றைக்கி இந்த பணம் எழுதவங்கள்லாம் நிறைய பேரில் சதவீதம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து அவங்களுடைய இதுதான் இருக்குது. எதனாலனா அவங்களுடைய அறியாமையினால். நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு நிதி முடிவு எடுக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து எடுங்க. நீங்கள் எங்கே அந்த 2 பேருக்கும் வந்து உங்களுடைய
பணம் வந்து எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 பேருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். மூணாவதாக உங்களுடைய மகன் மகள் யாராவது 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிதி நிறுவன கம்பெனிலையும் இன்சூரன்ஸ் ஆகட்டும், பேங்க்கில் ஆகட்டும், அன்கிளைம்டு அமௌண்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. எதனாலன்னா அவங்க வந்து சரியான தகவல் கொடுக்காம, இல்லைனா அந்த அவங்க ஏற்கனவே முதலீடு பண்ணும்போது இந்த விலாசத்தில் இந்த மாதிரி இன்னொரு விலாசத்துக்கு மாறினதுனால, இல்லை நாமினி போடாமல் இருந்ததுனால, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அவங்க ஒவ்வொரு முதலீட்டாளரும் அவங்க முதலீடு பண்ண பணங்கள் அன்கிளைம்டாக பேங்க்லேயும் சரி, இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சரி கோடிக்கணக்கில் இருக்குது. தயவு செஞ்சு அந்த தவறை செய்யாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து, இல்லை அப்பா அம்மா எல்லாம் சார்னா எல்லோரும் சேர்ந்து முடிவெடுங்க. இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியப்படுத்துருங்க. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா, இல்லை கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் கணவனா, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தவறை செய்யாதீங்க. 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட அந்த தகவலை பரிமாறிக்கிட்டு நீங்கள் செலுத்தும் போது நீங்கள் இந்த பணத்தை முழு பணத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். சப்போஸ் இதில் யாராவது ஒருத்தர் மரணிக்கலாம், ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த நாமினிக்கு வந்து அந்த பணத்தை கரெக்டாக கொண்டு போய் செலுத்த முடியும். அந்த பணம் நமக்கு பயனாக அடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்களை எல்லோரையும் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த நிதி முடிவுகளை குடும்பத்தோடு சேர்ந்து முடிவு பண்ணி அதுபடி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுடைய நிதி மேலாண்மை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.